இந்த ப்ளவுஸ் டிசைன் அபி மேம்க்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அபி மேம் வந்து வானகத்துலேருந்து வருவாங்க. இப்போ கொஞ்சம் என்னோட ஷாப் பக்கத்துலேயே இருக்கிறனால வசதியாக போச்சு. இந்த டிசைனை ரொம்ப நாள் ஆச்சு பண்ணியும். மேம் கொடுத்தது வந்து எனக்கு சில்வர் கலர் பார்டர் சாரீ. ஸோ சில்வர் கலர் ஒர்க் இருக்கணும், எனக்கு நெட்டுடு ஷோ ஆகணும். ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆரி ஒர்க்குக்கு அப்புறம் நெட்டு ஷோ ஆகணும், அதுக்கப்புறமும் ஆரி ஒர்க்கு ஷோ ஆகணும். நெட்டுக்கு இடையில என்னோட ஸ்கின்னும் ஷோ ஆகணும்னு சொல்லி தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆரி ஒர்க் என்னமோ போட்டு முடிச்சாச்சு. ஆனால் ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்து பார்த்து பண்ணணும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபிட்டிங்கும் போயிடும், அந்த ப்ளவுஸோட அழகும் மாறிடும். ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஸோ லைனிங்கை கட் பண்ணி திருப்பிட்டு ஹெம் லைனுக்கு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். நான் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைச்சிடலாம், இப்படி தான் தைச்சிருக்காங்கன்னு நினைப்போம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ப்ளவுஸை தைச்சி திருப்பிட்டு கிராஸ் பீஸ் கொடுக்குற இடத்துல ஹெம் லைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் சைடும் ஹெம் லைன் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த அவுட்லுக்கு கிடச்சிது. ஸ்லீவ்லேயும் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வேணும், இல்லை மிஷின் எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.